உயர்ந்த தர நேர்த்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருப்பவர்கள் பிரியா அலசுந்தரம், ஜெஃப்ரி ஜிபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிவேக வீதியில் வாகன விபத்து மூலம் இடம்பெற்ற முதலாவது உயிரிழப்பு இன்று பதிவானது. ஐக்கிய தேசிய கட்சி வெற்றிப்பாதை கேட்டுச் செல்லுமாறு வலியுறுத்தி கட்சி ஆதரவாளர்கள் பேருவளையில் ஆர்ப்பாட்டம். ஸ்லிம் நீல்சன் விருது விழாவில் சிரச தொலைக்காட்சி மற்றும் சிரச எஃப்எம்க்கு விருது. இலங்கைக்கு வழங்கப்படும் கடனுதவியின் அடுத்த கட்ட தவணையை பெறுவதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தந்திரிமலை ரஜமஹா விகாரையின் புதிய தேரர்கள் மண்டபம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் இந்த தேரர்களிடம் கையளிக்கப்பட்டது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு இந்த தேரர்கள் மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. தந்திரிமலை ரஜமஹா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அதன் பின்னர் புதிய தேரர்கள் மண்டபத்தை தேரர்களிடம் கையளித்தார். இந்த நிர்மாண பணிகளுக்காக சமய விவகார அமைச்சினால் 7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அனுராதபுரத்திலிருந்து தந்திரிமலை ரஜமஹா விகாரை வரையிலான வீதி அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை புனரமைக்கப்பட்ட அனுராதபுரத்தின் சில வீதிகளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்றைய தினம் கண்காணித்தார். அனுராதபுரம் திருகோணமலை வீதி மற்றும் அனுராதபுரம் தம்புள்ளை வீதி உள்ளிட்ட சில வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. முதல் செய்தி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். அதிவேக வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தின் முதலாவது உயிரிழப்பு இன்று பதிவானது. விபத்தில் 25 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று அதிகாலை 1:40 அளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். காலி பின்னதுவையிலிருந்து கொட்டாவை நோக்கி கார் பயணித்தது. அதிவேக வீதியில் 21.5 மைல் கல்லிற்கு அருகில் உள்ள பாதுகாப்பு வேலியில் மோதுண்ட கார் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் கூறினர். அதனைத் தொடர்ந்து கார் கல்லொன்றில் மோதுண்டுள்ளது. இந்த விபத்தில் காயங்களுக்குள்ளான குறித்த இளைஞன் சிகிச்சைகளுக்காக நாகுடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். போலீசாரின் தகவல்களின் பிரகாரம் இந்த விபத்து நேர்ந்த போது வாகனத்தில் ஒருவர் மாத்திரமே பயணித்துள்ளார். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையினால் வீதியை விட்டு விலகிய கார் விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். விபத்துக்குள்ளான வாகனம் களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த விபத்து இடம்பெற்ற இடத்தில் இன்று காலை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. விபத்தில் தெஹிவளை பள்ளியதொலை வீதியில் வசிக்கும் 25 வயதான அரோஷ எஷான் குரே என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். கொழும்பு ஆனந்த கல்லூரியின் பழைய மாணவரான அரோஷ தனியார் நிறுவனம் ஒன்றின் மாத்தறை கிளையில் கடமையாற்றி வந்தார். எங்களை பார்ப்பதற்காக வேலைக்கு சென்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டிற்கு வருவார். அவர் மீண்டும் திங்கட்கிழமை வேலைக்கு செல்வார். வெள்ளிக்கிழமை வர வேண்டியவர் வியாழக்கிழமை வந்தமையினாலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த இளைஞர்களுக்கு வாகனம் செலுத்தும் போது சட்டதிட்டங்களை கடைபிடிக்குமாறு உங்களது பத்திரிகைகள் அல்லது தொலைக்காட்சி ஊடாக ஆலோசனை வழங்குங்கள். இளைஞர்களுக்கு அதனையே கூற வேண்டும். பழிவாங்கும் படலத்தை நிறுத்தி கட்சியை வெற்றிப்பாதைக்கு இட்டுச் செல்லுமாறு கட்சி தலைமைத்துவத்தை வலியுறுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் குழு ஒன்று வேறுவளையில் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியிலிருந்து சிறிது தொலைவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டம் ஒன்று நடைபெறவிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பேருவள நகருக்கு இன்று காலை வருகை தந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். உண்மையான ஆதரவாளர்களை கவனத்தில் கொள்ளாமை காரணமாகவே சிறிகொத்த அலுவலகத்திற்கு நிதி திரட்டுவதாக கூறிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க கிராமங்கள் தோறும் செல்வதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர். பழிவாங்குதலை நிறுத்துங்கள். தயவு செய்து அனைவரையும் ஒன்றிணைத்து வெற்றியடையும் கட்சியாக இந்த கட்சியை மாற்றுமாறு நாம் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கிறோம். பிரதி தலைவரான சஜித் பிரேமதாசவை பழிவாங்குகிறார். முன்னாள் பிரதி தலைவர் கரு ஜெயசூரியவை பழிவாங்குகிறார். தயாசிரி ஜெயசேகரவை பழிவாங்குகிறார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை நாம் அங்கீகரிக்கவில்லை என்பதனால் இம்தியாஸ் மாகிர் மாகாரை ரணில் விக்ரமசிங்க வெளியேற்றியுள்ளார். இந்த கட்சியை உண்மையான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களிடம் கையளித்து விட்டு வீட்டுக்கு செல்லுமாறு பேருவல மக்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதோடு ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவிருந்த கூட்டத்துக்கு அவர்கள் செல்ல தயாரானார்கள். பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் இந்த பகுதி ஊடாக சென்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்ப்பினை தெரிவித்த குழுவினர் சிறிது நேரத்தின் பின்னர் அங்கிருந்து வெளியேறினர். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஆரம்பமானது. சிறிகொத்த அலுவலகத்தை புனர்நிர்மாணம் செய்வதற்காக நிதி திரட்டும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று நான் இங்கு வரும்போது சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்திய சிலரை அங்கு கண்டேன். அந்த மதுபோதையில் வந்த குழுவினர் இங்கே இருக்கின்றனர். ஏனெனில் கட்சி மீது தாக்குதல் நடத்துகின்றமையானது துரோகமான விடயமாகும். இம்தியாஸ் மாகிர் மாகாரின் குழுவினரும் சிறிகொத்த மீது தாக்குதல் நடத்துவதற்காக அன்றைய தினம் வந்திருந்தனர். தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிகொத்த அலுவலகத்திற்கு நிதி திரட்டும் நோக்கிலேயே நான் இங்கு வந்துள்ளேன். இங்கே வந்து நிதி திரட்டுவதனை நிறுத்துவார்களாயின் யார் அவர்கள்? இது மற்றும் ஒரு துரோகமாகும். டைஃப் நகரில் இருந்த மக்கள் போல டைஃப் நகரில் உள்ளவர்கள் குடித்துவிட்டு கல்லெறிந்தனர். டைஃப் காரர்களே அங்குள்ளனர். இம்தியாஸ் மாகிர் மாகாருடன் செயற்படுகின்ற குழுவினருக்கு என்ன நேர்ந்துள்ளது? இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாயின் இந்த கட்சி யாருக்காக உள்ளது? எமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களாயின் இதனை நிறுத்துவார்களாயின் இந்த கட்சி மஹிந்த ராஜபக்சவிற்கா சொந்தமானது. நல்லதோர் பெயர் வழங்குவதற்கு நான் நினைத்தேன். எவரும் அதனை மறக்க வேண்டாம். ராஜபக்ச ஏவாவின் இம்தியாஸ் மாகிர் மாகார். පක්ෂ ජනාධිපතිගේ දෑත් ශක්තිමත් කරනවා. මම බැලුවා හොඳම නමක් දෙන්න. ඒ කවුරුත් අමතක කරන්න එපා. රාජපක්ෂ හේවායලාගේ ඉම්තියාස් බකිර්මා. சிறிகொத்த அலுவலகத்தின் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக ரணில் விக்ரமசிங்கவிடம் இதன்போது நிதி உதவி வழங்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்து தொடர்பில் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் கருத்து வெளியிட்டார். எனது கட்சியின் தலைவர் எனக்கு விரல் நீட்டியுள்ளார். அவரையே திரும்பி பார்த்துக் கொள்ளுமாறு நான் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். கொள்கை அரசியல் ஒன்று காணப்பட்டது. தனிப்பட்ட நலன்களை கருத்தில் கொண்டு கட்சியின் தோல்விக்காக நான் ஒருபோதும் பணியாற்றவில்லை. தான் எதை செய்கின்றனரோ அதனையே அனுபவிப்பார்கள் என நான் அவரிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உலகில் அதிக காலம் எதிர்க்கட்சி தலைவராக அரசியலில் இருந்த ஒருவராக வரலாற்றில் நீங்கள் பதிவாகியுள்ளீர்கள். இந்த கட்சியின் எதிர்காலம் குறித்தே எனக்கு கவலை ஏற்படுகிறது. தீர்மானம் ஒன்று எடுங்கள். இந்த கட்சியை இவ்வாறு வீணடிக்க வேண்டாம். இவ்வாறு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டாம். விரலை நீட்டி தவறாக கருத்துக்களை கூறி கட்சியை மேலும் வலிவிலக்க செய்ய வேண்டாம்.
ஸ்லிம் நெல்சன் விருது வழங்கும் விழாவில் இளைஞர்களுக்கான சிறந்த தொலைக்காட்சி சேவைக்குரிய விருதை எமது சகோதர சேவையான சிரசு தொலைக்காட்சி தனதாக்கிக் கொண்டது. 7வது முறையாக நடைபெற்ற ஸ்லிம் நெல்சன் விருது வழங்கும் விழாவில் வருடத்திற்கான சிறந்த வானொலி சேவைக்குரிய விருதை சிரசு FM பெற்றுக் கொண்டது. ஸ்லிம் நீல்சன் விருது வழங்கும் விழா கொழும்பில் நேற்று வெகு விமரிசையாக இடம்பெற்றது. 2012ஆம் ஆண்டுக்கான ஸ்லிம் நீல்சன் மக்கள் விருது விழாவின் வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், கலைஞர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். விழாவின் பிரதம விருந்தினராக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சாம்பிக் ரணவக்க கலந்து கொண்டிருந்தார். இந்த விருது வழங்கும் விழா ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் தொடர்ந்தும் வருடத்திற்கான சிறந்த வானொலி சேவைக்கான விருதினை சிரசு FM தனதாக்கிக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஸ்லிம் நீல்சன் விருது வழங்கும் விழாவில் இளைஞர்களுக்குரிய சிறந்த தொலைக்காட்சி சேவைக்கான விருதினை சிரசு டிவி தனதாக்கிக் கொண்டது. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். உயர்ந்த தர நிறுத்தியால் உலக புகழ்பெற்ற கோஸ்வே பெயிண்ட் ரகங்கள் என்றென்றும் மக்கள் நம்பிக்கையை வென்றவை. அனுபவமுள்ள பெயிண்ட் பாஸ் கையில் தரச்சிறப்பு மிகு பெயிண்ட் கிடைத்தால் கேட்கவும் வேண்டுமா? நேர்த்தியுடன் பூசலாம். உலக நாடுகளின் அங்கீகாரம் பெற்ற கோஸ்வே பெயிண்ட். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கு வழங்கப்படும் கடனுதவியின் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவிக்கின்றது. குறித்த கடன் வசதியில் எதிர்வரும் தவணையை பெற்றுக்கொள்ளாமை தொடர்பில் இதுவரை கலந்துரையாடப்படவில்லை என நிதியத்தின் கடன் செயற்திட்ட பிரதானி கலாநிதி பிரையன் எய்ட்கன் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறினார். சர்வதேச நாணய நிதியத்தினால் 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு வழங்க தீர்மானித்த கடனுதவியின் 7வது மீளாய்விற்காக கலாநிதி பிரையன் எட்கன் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் கடந்த 25ஆம் தேதி நாட்டிற்கு வருகை தந்திருந்தனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% இலக்கை அண்மித்துள்ளதாகவும் ஏனைய அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் குறிப்பிடத்தக்க மட்டத்தில் காணப்படுவதாகவும் இந்த மீளாய்வு நடவடிக்கைகளின் நிறைவில் அவர் தெரிவித்தார். எனினும் இறக்குமதி செலவினம் பாரியளவில் அதிகரித்துள்ளமையினால் ஏற்படக்கூடிய கொடுப்பனவு ரீதியான பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நாட்களில் ஊடகங்களில் அதிகம் பேசப்படும் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்க தீர்மானித்துள்ள கடனுதவியின் அடுத்த கட்ட கொடுப்பனவை பெற்றுக்கொள்வது தொடர்பாக கலாநிதி பிரையன் எட்கனிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். As you know, we've completed 6 reviews so far. Once we complete நாங்கள் 6 மீளாய்வு நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ளமை குறித்து நீங்கள் அறிவீர்கள். மேலும் 2 மீளாய்வு நடவடிக்கைகள் உள்ளன. நீங்கள் கூறும் வண்ணம் $800 எதிர்காலத்தில் வழங்கப்பட உள்ளன. எமது இறுதி மீளாய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் குறித்த பணத்தொகையை வழங்க முடியும். அதனை பெற்றுக்கொள்வதா இல்லை என்பது அரசாங்கத்தின் தீர்மானம். இந்த விடயம் குறித்து நாங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாடவில்லை. அரசாங்கமே அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எங்களது இந்த வேலை திட்டம் நிறைவடையும் வரை அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பை வழங்க நாம் தயாராக உள்ளோம். Standby program. இதேவேளை வங்கி வட்டி வீதத்தை தீர்மானிப்பதற்கு தாக்கம் செலுத்துகின்ற கொள்கை வட்டி வீத அடிப்படை அலகை 50 வீதத்தால் உயர்த்துவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் மீள் கொள்வனவு வீதம் 7.5 வரையும் மீள் விற்பனை வீதம் 9 வரையும் உயர்வடைய உள்ளது. கடந்த வருடத்தில் வணிக வங்கிகள் வழங்கியுள்ள கடன் அளவின் உத்தேச இலக்கை தாண்டி வளர்ச்சி கண்டுள்ளதன் மூலம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நிதி கொள்கை ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் வணிக வங்கிகள் தமது கடன் அதிகரிப்பை 23 வீதமாக வரையறுக்க வேண்டும் எனவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸிடமிருந்து சகல இலங்கையர்களுக்காகவும்
காப்புறுதி. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். சூரியன் அஸ்தமிக்காத பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் 1815 ஆண்டு மார்ச் 2 இன்னும் ஒரு தேசம் இணைந்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. எனினும் இந்த துப்பாக்கிய நிகழ்வை தொடர்ந்து எமக்கே உரித்தான தாய் நிலத்தின் உரிமையையும் நாம் இழந்தோம். நமது தாய் நிலத்தை கபலீகரம் செய்த அந்நிய தேசத்தவர்களை உறுதியுடன் பயணித்த உத்தமர்களின் விடுதலை வேட்கை மிரள வைத்தது. சுதந்திரத்திற்காக தம் உயிரை ஆகுதியாக்கிய ஒப்புரவாளர்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் முதல் மரியாதை அடுத்து. 1815 ஆண்டு சில பிரபுக்களின் உதவியுடன் கண்டிராசதானி நிபந்தனைகளுடன் ஆங்கிலேயர்களுக்கு தாரை வார்க்கப்பட்ட போதிலும் குறுகிய காலத்திலேயே தம்மை ஆழ்வதற்கான அரசர் ஒருவர் இல்லாத தனிமையை மக்கள் உணர ஆரம்பித்தனர். இன்றும் தாய்நாட்டின் விடுதலைக்காக உயிரை துச்சமென எண்ணி தியாகம் செய்வதற்கு கூட தயங்காத மண்ணின் மைந்தர்கள் வாழ்ந்த ஓவவெல்லசபதியை சேர்ந்தவர்கள் கைகளில் வாழேந்தி புரிந்த வீரதீர சாகசங்களை இலகுவில் எவராலும் மறக்க முடியாது. வேற்று மதத்தை சேர்ந்த ஒருவரிடம் நிர்வாக பொறுப்புகள் கையளிக்கப்பட்டதால் ஏற்பட்ட சலசலப்புக்கு மத்தியில் ராஜாதி ராஜசிங்க மன்னனின் உறவினரான துரைசாமி என்பவருக்கு முடிசூட்டும் திட்டம் தீட்டப்பட்டவை ஆங்கிலேயர்களின் செவி வழி சேர்ந்தது. தீவிரமடைந்து வரும் கலவர நிலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கில் ஊவாவின் உப ஆட்சியாளர் சில்வஸ்டர் டக்ளஸ் வில்சன் வெல்லஸ் பகுதிக்கு பயணமானார். செய்வதறியாது திகைத்த மலையகத்தின் ஆங்கிலேய ஆட்சியாளர் ஜான் டொய்லி ஊவாவின் பிரதிநிதியான மொனரவெல கெப்பட்டி புலவை வெல்லஸ் பகுதிக்கு அனுப்பிய போது சற்றும் எதிர்பாராத ஓர் திருப்பு முனை ஏற்பட்டது. அந்நியர்களின் கோரப்படையில் சிக்கியிருந்த தாய்நாட்டை மீட்கும் வண்ணம் கெப்பட்டிபுல எம்மவர்களுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்திற்கு தலைமையேற்று செயற்பட்டார். அச்சம் கொண்ட ஆங்கிலேயர்கள் 1818 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 சுதந்திர போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவோரை தேச துரோகிகளாக அறிவிக்கும் சட்டத்தை அமுல்படுத்தினர். எம்மவர்களின் கெரில்லா போர் முறையினால் ஆங்கிலேய இராணுவம் திக்கு முக்காடி சிதறியது. 1818 அகோஸ்து செப்டம்பர் விතර වෙනකොට 1818 ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் அளவில் புரட்சிக்கு தலைமை வகித்த தலைவர்கள் பலர் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டனர். இறுதியில் கெப்பட்டிபுலவும் கைது செய்யப்பட்டார். முக்கிய தலைவர்கள் ஆங்கிலேயர்களால் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விரைவில் கொலை செய்யப்பட்டனர். மேலும் சிலரை நாடு கடத்தினர். இவ்வாறான அழிவினை ஏற்படுத்திய வண்ணமே இந்த புரட்சி ஒடுக்கப்பட்டது. வெள்ளையர்களை வியப்பில் ஆழ்த்திய வீரர்கள் வாழ்ந்த கிராமங்களை தேடும் எமது பயணம் நாளையும் தொடரும்.